Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB Psychology Unit 6 பார்த்துட்டு இருக்கோம். அதுல மோட்டிவேஷன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதுல மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு ரெண்டு ஆத்தர்ஸோட டெஃபினிஷன் பிளஸ் மோட்டிவேஷன்ல டூ டைப்ஸ் பார்த்தோம். அதுல என்னென்ன மாதிரி உங்களுக்கு டிஃபரன்சியேட் ஆகுது, பிளஸ் எஜுகேஷன்ல டீச்சர்ஸோட இன்வால்வ்மெண்ட் மோட்டிவேஷன்ல எப்படி இருக்கணும், அது எது மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற டீடைல் எக்ஸ்பிளனேஷன் மோட்டிவேஷன் வீடியோஸ்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மாஸ்லோவோட தியரி கொடுத்துருப்பாங்க, மோட்டிவேஷன் தியரி. இப்போ அதுல மோட்டிவேஷன் தியரியில எவ்வளவு டைப்ஸ் இருக்கு, அதுல ஒரு டைப்ஸை பத்தியும் நம்ம பார்ப்போம். இப்ப சிலபஸ்ல பாத்தீங்கன்னா மாஸ்லோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்ப மாஸ்லோல மட்டும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கறத நீங்க டீட்டெயிலா பார்க்கும்போது அந்த தியரிஸ்ல யார் யாரு எதை அப்ரோச் பண்றாங்க, யார் யாரு என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டிஃபரன்சியேட் பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆத்தர் எதை ஃபாலோ பண்ணிருக்காரு, இந்த ஒருத்தர் எதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேட் உங்களுக்கு கிடைக்கும். இங்க தியரிஸ்ல மோட்டிவேஷன் தியரிஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு பாருங்க. கண்டென்ட் தியரிஸும் ப்ராசஸ் தியரிஸும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தியரியில நம்ம பாக்குற மாஸ்லோவோட தியரி தான், மாஸ்லோவோட நீட் ஹெட்சரி தியரி தான் ஃபர்ஸ்ட் வருது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா மாஸ்லோவோட நீட் ஹெட்சரி தியரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹெர்பர்கோட மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி ஒன்னு வருது. நெக்ஸ்ட் மெக்ஸ்வெல்லோட நீட் தியரி அப்படிங்கிறது ஒண்ணு வருது. நெக்ஸ்ட் அடல்ஃப் ஃபெட்ரியோட இஓஜி தியரி அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இப்ப அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் தியரியில வெரம்ஸ் எக்ஸ்பெண்டன்சி தியரி ஒண்ணு வருது, ஆடம்ஸ் ஈக்குவாலிட்டி தியரி வருது, கோல் செட்டிங் தியரி வருது, ரீஃபோர்ஸ்மெண்ட் தியரி வருது. இதெல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாத்தையும் பார்த்து டீடைலா நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மாஸ்லோவோட நீட் ஹெட்சரி தியரி அப்படிங்கறத பார்க்க போறோம். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ரஹாம் மாஸ்லோவோட அந்த நீட் தியரி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க எப்படி மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட நீடு ஃபுல்ஃபில் ஆகுறதுலதான் அவங்களோட மோட்டிவேஷன் அமையுது. இப்போ நார்மலா இது ஒரு பேசிக்கா ஒரு குழந்தையாகட்டும் இல்ல ஒரு பர்சன் ஆகட்டும் ஒரு நீடு அவனுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை நோக்கி ஃபர்ஸ்ட் போவான். அந்த ஃபில்ஃபில்மெண்ட் நடந்துருச்சு, அந்த விஷயம் அவனுக்கு ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு விஷயத்த அவன் நீடா எடுத்துக்கிட்டு அதுக்கு போவான் இல்லைங்களா. இப்ப நார்மலா எடுத்துன ரொம்ப ஏழையா இருக்கிறவன் ஒரு நார்மலா ஒரு லைஃப்ல 3 நேரம் சாப்பிடுறது எப்படி, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்காகவும் அந்த வீட்டுக்கு இருக்க அக்கமடேஷனுக்காகவும் மட்டும்தான் பார்ப்பான். அடுத்து அதெல்லாம் இருக்கவன் அடுத்த ஒரு லைஃப நோக்கி போவான். அது எல்லாமே இருக்கிறவன் அடுத்த கோல் இப்படி இருக்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போவான். சோ ஒன்னொன்னு அவனோட ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா அவனோட நீடெல்லாம் அதாவது நீடெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நீட் வருது. அததான் அவர் கேட்டகரி பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதாவது அவனோட நீட் எங்க இருக்கு அப்படின்னா மூவிங் அப் ஆஸ் த லோவர் லெவல் நீட் இஸ் ஃபில்டு பிலோ. அதுக்கப்புறம் அதாவது லோவர் லெவல்ல இருந்து அவன் அப்படியே மேல ஹை லெவலோட நீடை அவன் எடுத்துட்டே போவான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அவனோட பேசிக் நீட்ஸ் தான் மெயினா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவனோட நீட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீட் என்னவா இருக்கும் அப்படின்னா பிசியோலாஜிக்கல் நீட் அப்படின்னா பிசிக்கலா அவன் சர்வே பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஃபுட்டு வேணும், வாட்டர் வேணும், அதுக்கப்புறம் ஷெல்டர் வேணும். நான் நார்மலா பார்த்த மாதிரி அந்த இருப்பிடம், உணவு, இருப்பிடம், உடை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா. வாட்டர், தண்ணியும் அவனுக்கு அத்தியாவசியமா இருக்கும். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல அவனோட நீடா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அவன் எங்க போவான் அப்படின்னா சேஃப்டிக்குள்ள போறான். இப்ப சேஃப்டி அப்படின்னா இப்போ இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சனுமே ஒரு சொசைட்டி கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்துல ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிறது, ஒருத்தர் மிரட்டுறப்போ அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது. சோ அது மாதிரி நார்மலா ஒரு சொசைட்டி கிட்ட இருந்து ஒரு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு இதா இருக்கும்.
அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் பிலாங்கிங்ஸ் அண்ட் லவ்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இப்ப வந்து நார்மலா வந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னுமே வந்துட்டு நார்மலா இந்த ஃபேமிலியும் அந்த ஃபேமிலியும் ஒன்னா இருப்பாங்க, க்ளோஸா இருப்பாங்க, ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து அவன் எதிர்பார்ப்பான், அதெல்லாம் ஒரு நீடா நினைப்பான். இப்ப வந்து நார்மலா நம்ம ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு விஷயம் வந்து வீட்டுக்கு பண்றதே இப்ப வந்து இப்ப இருக்க சொசைட்டில எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இப்ப அவங்க வீட்டுல வந்து பைக் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்லயும் பைக் இருந்தாதான் இப்போ ஒரு பக்கம் ஒன்னா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இதே வந்து அவங்க வீட்டுல கார் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்லயும் கார் இருந்தாதான் ஒரு கம்யூனிகேஷனே இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு என்ன சொல்றது, எல்லா பக்கம் போனா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கு. இதுவே வந்து ஒரு லெவல் கம்மியா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் கம்மியாயிருது. சோ அந்த லெவலை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பவோ அந்த கம்யூனிகேஷனவோ அதிகப்படுத்திக்கிறதுக்காக இவனோட ஸ்டேட்டஸ் இவனோட நீடை வந்து அந்த நீடா வச்சு இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒருத்த வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கறது. நீட் ஃபார் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன். அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு வந்துட்டு இல்ல நீ வந்து கரெக்டா பண்ற, நீ பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அவன் அப்ரிஷியேட் பண்றதாகட்டும், அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் வந்து அவனுக்கு அடுத்த நீடா, இந்த நீடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நீடா வருது. அதுக்கு அடுத்தது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் பர்சனலா வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணதாகட்டும், கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறதாகட்டும், ஒரு ஃபன் பண்றதாகட்டும், எதாகட்டும் அவனுக்கு வந்து அவன் யாரு அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். அவனோட ஒர்க்ல வந்து சேலஞ்சிங் ஒர்க்கா இருக்கணும்னு சொல்லி அவன் நினைப்பான். அதாவது இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பா வந்து அவன் இங்க வரான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆக்சுவலைசேஷன்னா ஹை லெவல், இந்த எஸ்டீம்லயே அந்த நீட்லயே வந்து ஹை லெவல். இவர் தான் வந்துட்டு இது என்னால முடியும், இது எனக்கு தேவை, இதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு பீக்ல வர்றதுதான் வந்துட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்றாங்க. இப்ப மாஸ்லோவோட தியரின்னு பார்த்துட்டாவே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேபிள் காலம்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது மாதிரி ஒரு டயக்ராம்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து நீங்க அதுக்கு போகணும். கீழே வந்து இவர் ரொம்ப இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிசியோலஜிக்கல் நீடு பார்த்தோம்ல, ஃபுட் வாட்டருக்காக இது பண்றது. அதுக்கப்புறம் சேஃப்டி நீடு. இது ரெண்டும் என்னன்னு சொல்றாங்கன்னா பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்றாரு. சரிங்களா, இப்போ மாஸ்லோவோட இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் என்னன்னு சொல்றாங்க, பேசிக் நீடுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இப்ப பிலாங்கிங்ஸோட லவ்வும் நீடும் வந்து வேணும்னு நினைக்கிறது வந்து தேர்டு. அதுக்கப்புறம் எஸ்டீம் நீடு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவனை வந்து செல்ஃப் எஸ்டீம் வந்து இது பண்றது. இப்ப இது ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் நீடுன்னு சொல்றாங்க. பேசிக் நீடு, இது சைக்காலஜிக்கல் நீடு. அடுத்ததுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷனுக்குள்ள வரான். இந்த செல்ஃப் ஆக்சுவலேஷன்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவனோட அச்சீவ்மெண்ட் ஒன்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியலா இருக்கணும். அதே மாதிரி அவனோட கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கணும். இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீடுன்னு சொல்றாங்க. இப்போ செல்ஃப் ஆக்சுவலேஷன், செல்ஃப் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் நீடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. மாஸ்லோவோட தியரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல உங்களுக்கு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் ஆகாம இருக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது பிசியோலஜிக்கல், ரெண்டாவது சேஃப்டி நீடு, மூணாவது வந்து இந்த சோசியல் பிலாங்ஸ் கிட்ட இருக்கிறது, ஃபோர்த் ஒன் வந்து செல்ஃப் எஸ்டீம், ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் ஆக்சுவலேஷன் வந்து சிக்ஸ்த் ஒன்னு. இது வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷன் வந்து ஃபோர்த் ஒன், இது செல்ஃப் ஆக்சுவலேஷன் தான் வந்து ஃபிஃப்த் ஒன். இந்த அஞ்சும் வந்து உங்களுக்கு இங்க டயக்ராம்லயும் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து மெக்ஸ்லாண்ட் தியரி ஆஃப் நீட்ஸ் என்ன, மாஸ்லோவோட தியரி ஆஃப் நீட்ஸ் பார்த்தோம். இப்போ மெக்ஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். மெக்ஸ்லாண்டோட தியரி ஆஃப் நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இவர் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இவரோட தியரி இருக்கு அப்படின்னா டிபெண்ட் ஆன் அவர் ஜெண்டர் ஆர் ஏஜ். இவரோட தியரியோட நீட்ஸ், அவரோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதை வந்து டிபெண்ட் ஆகி இருக்காது அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அவர் ஜெண்டர் ஆர் ஏஜ். இது வந்து
ஜெண்டர்ல வந்து டிபெண்ட் ஆகிருக்காது, ஏஜ்லயும் வந்து டிபெண்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து டிரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்க, அது எப்படி டிரைவ் ஆகும் அப்படின்னா, வில் பி டாமின் இன் அவர் பிஹேவியர். ஒரு பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் இந்த நீட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நீட் வந்து 3 டைப்ஸா வந்து சேஞ்ச் ஆகுங்க. அவர் கொடுக்குற தியரியில வந்து 3 டைப். அந்த 3 டைப்ல எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஏஜ் பேஸ் பண்ணியோ இல்ல ஜெண்டரை பேஸ் பண்ணியோ வந்து சேஞ்ச் ஆகாது. அது எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒரு செல்ஃபோட பிஹேவியரை பொறுத்து தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அந்த டிமோட்டிவேட்டர் அப்படிங்கிறது வந்து யார் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு, அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து பவர். ஃபர்ஸ்ட் வந்து அச்சீவ்மெண்ட், அஃப்ளிக்ஷன், பவர். அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பீப்புள் வந்துட்டு அவங்க ஹை நீடே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி மட்டுமே அவங்க வந்து இப்போ யாருமே அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு, இப்போ வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னா இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆபீஸ் செக்டார் இல்லைன்னா ஒரு ஸ்கூல் செக்டாரே எடுத்துக்கோங்க. அச்சீவ்மெண்ட் கோலை நோக்கி போறவங்க, அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில வரவங்க வந்துட்டு செல்ஃபை மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் இதை தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. யாரோட இன்னர் ஃபீலிங்கையோ இல்ல அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களோடது மட்டுமே அவங்க யோசிப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அஃப்ளிக்ஷன்ல என்ன வரும் அப்படின்னா, நீட் ஃபார் லவ். இப்ப அச்சீவ்மெண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீட் ஃபார் அக்கம்ப்ளிஷ் அண்ட் தி டெமான்ஸ்ட்ரேட் ஓன் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லவ் அண்ட் பிலோயிங் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் த ஹை நீட். அதாவது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அப்பா இவங்க ரொம்ப நல்லவருப்பா, இவர் ரொம்ப நல்ல மனுஷர், இவருக்கு விட்டு கேட்ட எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை வர வைக்கணும். அதுதான் வந்து அவருக்கு ஒரு மோட்டிவாவே இருக்கும், அவருக்கு ஒரு எய்மாவே இருக்கும். அதாவது அந்த அவரை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே அவர்கிட்ட லவ் அண்ட் கேரிங்கா இருக்கணும். இவரும் வந்து அடுத்தவங்க கிட்ட லவ் அண்ட் கேரிங்கா இருப்பாரு. என்ன ஒரு ஹெல்ப்னாலும் செய்வாரு. அவரோட முக்கியமான மோட்டிவே என்னவா இருக்கும் அப்படின்னா, பிலாங்ஸிங் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து அஃப்ளிக்ஷன்ல வருவாங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சோசியல் கேதரிங்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. நார்மலா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலை தான் வந்து இருப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பவர். இப்ப பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஹை லெவல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லைங்களா? அதாவது ஒரு 10 பேருக்கு வந்து அவங்களுக்கு கீழே கொடுத்தாலும் அந்த 10 பேர்த்துக்கிட்ட வேலை வாங்குற ஒரு கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கும். அது இல்லாம ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கு ஒரே அட் டைம்ல செமினார் எடுத்து அந்த ஆன் தி ஸ்பாட்ல வந்து ஒரு டாபிக்கை வந்து டெலிவர் பண்ற ஒரு பவர் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி அந்த பவர் வந்து இதாகும். அந்த பவர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீட் ஃபார் கண்ட்ரோல் ஓன் ஒர்க்ஸ் ஆர் அதர்ஸ். அதாவது அவங்க ஓன் ஒர்க்ஸையும் வந்துட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது ஒரு நீடு. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டயக்ராம் தான். இப்போ மெக்ஸெல்லாண்டோட ஹியூமன் மோட்டிவேஷன் தியரியில இருக்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா, இப்ப இது எல்லாமே வந்து காமன் தான். சரிங்களா? இது எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், தனித்தனி இண்டிவிஜுவலாவும் இருக்கும். இப்ப அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து அவனோட சக்சஸுக்கு தோக்கி அவன் வேற எதையும் யோசிக்காம போறது. அஃப்ளிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து ரிலேஷன்ஷிப்காகவும் அவனோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்காக யோசிக்கிறது. ரெண்டாவது பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனோட பேசிக், அதாவது நீட் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். அதாவது அவனோட பவரை யூஸ் பண்ணி அடுத்தவனை வந்து அதை செய்ய வைக்கிறது, அவனோட பவரை வந்து அங்க வெளிக்காட்டுறது. இது மூணும் வந்துட்டு இப்ப இதுவும் எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து சொல்றாங்க. அதனால இந்த டயக்ராம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 மோட்டிவேட்டர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, all 3 presence of each persons but one motivator will dominate. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூணுமே எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல ஒண்ணு வெளிக்காட்டும் இல்லைங்களா? இப்போ அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வெளிக்காட்டுறது எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு ஆனுவல் எக்ஸாம்ல நான் 90 above வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த அச்சீவ்மெண்ட்டை தான் வெளிக்காட்டும். சரிங்களா? இதே வந்துட்டு ஒரு அஃப்ளிக்ஷன் அது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு குரூப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டும். இதே வந்து உங்களுக்கு பவர் அப்படிங்கிறது எங்க வெளியே வரும் அப்படின்னா,
இப்போ ஒரு குரூப் லீடராவோ இல்ல ஒரு கிளாஸ் லீடராவோ இருக்கிறப்போ அவனோட பவர் யூஸ் பண்ணி அவன் அங்க கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல அவனோட பிஹேவியர் வந்து பவரா வந்து வெளிப்படுது. சோ இந்த மூணுமே வந்து ஒரு பர்சன்குள்ளே இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது எது வந்து டாமினண்டா வெளியே வருது அப்படிங்கறதா வந்து இந்த கான்செப்ட். சரிங்களா? சோ இவங்களோட டாமினன்ட் மோட்டிவேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப மாஸ்லோவோட மிஸ் லேலாண்டோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ன இருக்கு, அதோட நீட் ஆஃப் தியரி அப்படிங்கறத என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரி பார்ப்போம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.